யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்த போகிறோம். இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் விட்டு விலகாதவர், ஒருபோதும் கைவிடாதவர், தாய் மறந்தாலும் உங்களை மறவாதவர், உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறவர், அந்த கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து மறவாதவரே. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா.
உங்களை உருவாக்கின இயேசு, தாயின் கர்ப்பத்திலே உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டேன் உடைய ஆண்டவராகிய இயேசு, ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சித்த இயேசு, உங்களை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றின இயேசு, உங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்த ஆண்டவராகிய இயேசு, அவர் ஒருபோதும் உங்களை மறவார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாளோ? நான் உன்னை மறப்பதில்லை. சகோதரனே, சகோதரியை உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். என்னை உம்முடைய உள்ளங்கைகளிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. எனவே மறவாத இயேசு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய 38வது நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்தீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படி இந்த 38வது நாளிலே கர்த்தர் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் அசைவாடுவதாக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே வெளிப்படுவதாக. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைத்து நடத்துவீராக. உன்னை உருவாக்கினவர் உன்னை மறவார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசி மறவாத இயேசு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய வீடுகளுக்கு கர்த்தனை அழைத்து கொண்டு போகிறாக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உருவாக்கின இயேசு, சிருஷ்டித்த இயேசு, உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுக்கும்படி உங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு, அவர் சிந்தின இரத்தத்தினால் தேவ பிள்ளைகளே உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றின இயேசு. எனவே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாடுவோமா? எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
இதற்காக நம் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் அல்லவா. பாடுவோமா? இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. பாடுவோமா? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார் இயேசு, அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் சிவம் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். எனவே கடந்த 2 நாட்களாக நம்முடைய மத்தியில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். 3வது நாள் இன்றைக்கும் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஒரு ஊழியக்காரரை ஒரு இடத்துக்கு அனுப்பினாலும், ஒரு சபைக்கு அனுப்பினாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. எனவே இந்த நாளில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தேவதாசன் அதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் இடம் கொடுத்தால் ஆண்டவர் இந்த நாளின் நோக்கத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எனவே அருமையான தேவனுடைய தாசனை இந்த வேளையிலும் கூட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நான் வரவேற்கலாம். கர்த்தருடைய மகா பரிசுநாமம் மையப்படுவதாக. ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை தேவனாகிய கர்த்தர் தகுதிப்படுத்தி கர்த்தருடைய கனமான ஆலோசனை தேவ பிள்ளைகளாகிய உங்கள் மத்தியில் இந்த 38வது நாளாகிய சுத்திகரிப்பின் நாட்களில் உங்களோடு கூட நானும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக தேவன் நான் மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே அல்லேலூயா. மரித்தேன், உயிர் தெழுந்தேன். உங்களுடைய தூக்கத்திலும், உங்களுடைய சந்தோஷத்திலும், உடைய பலத்திலும், உடைய பலவீனத்திலும், ஏமாற்றத்திலும், உன் வெற்றியிலும், மகளே, மகனே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும், கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நம்மளோடு கூட இருந்தார், இருக்கிறார், இருப்பார். ஆமென். ஆதலால் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தயவு செய்து மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியா கரங்களை தட்டி ராஜாதிராஜன் மயப்படுத்தலாம். எல்லா கட்டுகள், எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் ரீபாதாராபா, எல்லா தடைகள் முறிக்கப்படும்படியாக இந்த 38 நாட்களாக நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திலும் தேவன் வெற்றியை கொடுக்கும்படியாக எல்லா கட்டுகள் முறியடிக்கப்பட்டு புதிய வருடத்துக்குள் போகும்போது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறும்படியாக, தேவ திட்டம் தீர்மானங்கள் வெளிப்படும்படியாக, அதை நிறைவேற்ற தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும்படியாக, அதற்கு தடையாக இருந்த எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. Thank you Lord. Thank you for your presence Master. Thank you for your blessing. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட 38வது நாளில் இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் கடைசி ஓய்வு நாள், கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்த ஜீவனுக்காக தேவன் நான் துதிக்கிறேன். இந்த நாள் நாங்கள் இங்கே ஊழியம் செய்யத்தக்கதாக பாஸ்டர் அவர்களுடைய குடும்பத்தாரையும் தேவன் ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்துகிறபடினால் அவருக்கு, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய சந்ததிக்காக தேவன் நான் துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக 38 நாட்களாக கடந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் என்னை சுத்திகரித்து கொள்ளும்படியாக, தேவன் விரும்புகிற பரிசுத்தமானாக, பரிசுத்தவாட்டியாக நான் மாறும்படியாக, புதிய வருடத்துக்குள் செல்லும்போது அவருடைய பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நான் கடந்து செல்லத்தக்கதாக, அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறேன் நான் அனுபவிக்கத்தக்கதாக இந்த நாட்கள் எங்களை நடத்தும்படியாக நீர் எங்களை அழைத்து வந்தபடினால், அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, பின்வரும் சந்ததிக்காக தேவன் நான் துதிக்கிறேன். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பின்வரும் சந்ததியும் எல்லா சூழ்நிலையிலும் போஷித்து போதித்து வழி நடத்துவாராக. ஆமென். துதிக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமென். கவலை எல்லாம் நீங்கி சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாய். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். வருடங்கள் வருகிறது, வருடங்கள் கடந்து போகிறது.
சொந்த வாழ்க்கையில், சொந்த ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை. ஆமென். சரீர பலத்தில் மாற்றங்கள் தேவை. ஜீவியத்தில், ஜீவனில் மாற்றங்கள் தேவை. Who can give you the change? யாரால் அது கொடுக்க முடியும்? என்னை சிருஷ்டித்தவர், எனக்குள் ஜீவனை வைத்தவர், அவர் ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டு கொண்டவர். அவரால் மாத்திரம்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிரயாசங்கள் உண்டு. I have taken enough effort to change my life. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சூழ்நிலையை, என்னுடைய நிலைமையை மாற்றுவதற்கு என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ பிரயாசங்கள், வயதுக்கொப்பான வருடங்கள் கடந்து வந்திருக்கிறேன். வருடந்தோறும் ஒரு சுத்திகரிப்பை நான் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறேன். ஸ்டில் இட் இஸ் நாட் ஓவர். இன்னும் அது முடியவில்லை. ஆமென். எனக்கு ஒரு மாற்றம் தேவை. என் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் தேவை. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விருப்பம்? மாற்றம் வேணும்ப்பா, மாற்றம் வேணும்ப்பா. இருதயத்தை திறந்து, உலகத்தை மறந்து, பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் மறந்து, நீங்கள் இருக்கிறது உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை மீட்டு கொண்டவர், உங்களை உருவாக்குனவர் அவர் அருகாமையில் இருக்கிறார். அவருக்கு மறைவா ஒன்றுமில்லை. ஆமென். என்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தேவைங்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இருதயத்தை திறந்து அவரோடு கூட நீங்கள் இடைப்படணும், விட்டு கொடுக்கணும். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 58ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிக்க முடியுமா? மைக் கொடுக்க முடியுமா? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொன்னது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னு கூட இல்லை, கர்த்தருடைய வாய் இதை சொன்னது. அல்லேலூயா. 3 காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் எத்தனையோ மகிழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை தேடி அநேகரோட பேசுகிறீங்க, அநேக காரியங்களை செய்கிறீங்க. பட் தட் ஹாப்பினஸ் இஸ் வித் லிமிட்டட் டைம். கொஞ்சம் குறுகின காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். இந்த மன மகிழ்ச்சி எப்போ நமக்கு நிரந்தரமாக இருக்குன்னா கர்த்தரில் இருந்தால் மாத்திரம்தான். நீங்கள் எத்தனையோ காரியங்களை பேசியிருப்பீங்க, எத்தனையோ காரியங்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தரை குறித்து கொஞ்சம் பேசி பாருங்களேன். எத்தனையோ ஆசீர்வாதமான விடுதலையான பிரசங்கங்களை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்ட பிரசங்கங்களை யாருக்காவது பேசியிருக்கிறீங்களா? உங்களுக்கு கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ பலனாக இருக்குது. அதையே நீங்கள் பேசும்போது, நீங்கள் இன்னொருத்தரை பலப்படுத்தும் போது, அந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தும் போது, வாட் ஹாப்பினஸ். ஆமென், ஆமென். உங்களால் ஒருத்தரை பலப்படுத்தும் போது, உங்களால் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தும் போது, அது தேவனுடைய வார்த்தை மூலமாக கடந்து போகும்போது, நான் கேட்டேன், ஐ டெலிவர்ட். ஒரு கிணத்துல தண்ணீர் இருக்கும்னா அதில் உள்ள தண்ணீரை நீங்கள்
பாய்ச்ச எடுக்கத்தான் புதிதாக சுரக்கும். கேட்குறதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அந்த தண்ணீர் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். ஆமேன். அப்போ நீங்கள் கேட்குறவங்க அதை கொடுக்குறவங்களா இருக்கணும். இதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தரில் மன மகிழ்ச்சி. உலகத்தில் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ இடங்களுக்கு போகலாம், எத்தனையோ காரியங்கள்லாம் பேசலாம். பட் கர்த்தருடைய வார்த்தையை பேசி ஜனங்கள் அதை தெளிவாக கேட்டு அதிலிருந்து ஒரு விடுதலை ஆகுதுன்னு நம்ம உணரும் போது அந்த மகிழ்ச்சிக்கு மேலான மகிழ்ச்சி, உலகத்தை ஒத்த மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. ஐ எம் எ பிஸ்னஸ் மேன் and I am God's servant. எல்லா காரியங்களிலும் எத்தனையோ இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம், எத்தனையோ பேரை பார்க்குறோம், எத்தனையோ காரியங்கள் பேசுகிறேன். லாட் ஆஃப் டிஸ்கஷன், லாட் ஆஃப் டீலிங்ஸ். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதில், அதிலிருந்து ஒரு விடுதலையை பெறுறதில், பெற்று கொடுக்கறதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், விலையேற பெற்ற சந்தோஷம், விலை மதிக்க முடியாத சந்தோஷம். நீங்கள் பேசி பாருங்கள். கேட்குறத இதுவரைக்கும் நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இருந்தால், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்குற வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே அசை போட்டு எப்படியாவது ஒருத்தருக்கு நான் பேசணும், தினந்தோறும் பேசணும். செய்து பாருங்கள். அதில் இருக்கிற கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவதாக அது சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வார். இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களில் பிரயாசப்பட்டீங்க, தோல்வி, முன்னேற முடியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கைதொட்டு செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இல்லை, சொந்த ஜீவியத்தில் முன்னேற்றம் இல்லை. நானும் பிரயாசப்படுறேன். முளம் ஜான் ஏறுனா உங்களுக்கெல்லாம் தெரியாதோ? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சறுக்குன அனுபவம் இருந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. எதை தொட்டாலும் எதை செய்தாலும் நான் எல்லா ஞானத்தையும் வச்சு எல்லா காரியங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக செக் பண்ணி எல்லாவற்றையும் என் ஞானத்தை கொண்டு செய்தாலும் ஜான் ஏறுது, மூலம் சறுக்குது. எப்படி சறுக்குனதுன்னே தெரியல, எங்கே விழுந்தேனும் புரியல. ஆமென். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். இந்த நிலைமையில் நம்ம கடந்து போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பூமியில் உயர்ந்த இடத்துல உன்னை ஏற பண்ணி, He will do it. ஏற பண்ணி வைப்பேன். ஆமென். அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது, யாக்கோபின் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபு என்னென்ன சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு? யாக்கோபுக்கு என்னென்ன சுதந்திரம் கிடைக்கப்பட்டது? இந்த மனுஷனை நீங்கள் பார்க்கும்போது 3 காரியங்கள் தெளிவாக தெரியும். நிறைய காரியங்கள் உண்டு, நம்மளை மறக்க முடியாத காரியங்கள். இந்த மனுஷன் வீட்டை விட்டு ஓடும்போது எப்படி ஓடினார்? வெறும் கையும் கோலுமாக ஓடினார். ஆமென். போகிற வழியில் என்ன நடந்தது? சொப்பனம் கண்டார். ஆமென். அந்த சொப்பனத்தில் என்ன நடந்தது? தேவன் அந்த மனுஷனுக்குரிய எதிர்காலங்களை, திட்டங்களை, தீர்மானங்களை தெளிவாக வெளிப்படுத்தினார். That was a dream, but that was a vision
ஆஃப் ஹீஸ் ஃபியூச்சர். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த மனுஷனுக்கு தான் வாழ்க்கையில் எதிர்காலம் என்னன்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த மனுஷன் கடந்து போனார். எப்படி போனார்? கையும் கோலுமாக கடந்து போனார். போன இடத்துல தேவன் விருத்தி அடைய செய்தார், செழிப்பை கொடுத்தார். ஆமென். கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர். 2 பரிவாரங்கள் நிறைய, சொந்த வாழ்க்கையில் பிள்ளைகள், 12 கோத்திரம். அல்லேலூயா. விருத்தி அடைய செய்தார். ஆண்டவர் திரும்பி வர பண்ணார். கொடுத்த வாக்கு தத்தம் இது எதில் எழுதியிருக்குன்னா 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, வாசிக்காதீங்க, அதில் இவருக்கு கொடுத்துருக்கிற எல்லா திட்டங்கள், தீர்மானங்கள், தான் கண்ட சொப்பனம், தேவன் கொடுத்த எல்லா திட்டங்கள், தீர்மானங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் சந்ததியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் உன்னை உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். வர பண்ணினார், நிறைவேற்றினார், பெருக செய்தார். வர்ற வழியில் ஆபத்து உண்டானது. என்ன ஆபத்து? 2 பரிவாரங்களோடு கூட வரலாம், நிறைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், திரளான சொத்துக்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், எல்லாவற்றும் கூட கடந்து வரலாம். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கணும், தன்னுடைய ஜீவன் இப்போ அவனுக்கு முக்கியமாக இருக்கு. தன்னுடைய சகோதரன் 400 பேரோடு கூட அவனோடு எதிர்கொண்டு வருகிறான். அதை கேள்விப்பட்ட உடனேயே இந்த மனுஷன் அநேக காரியங்களை, இந்த மனுஷன் ரொம்ப என்ன சொல்லுவீங்க, புத்திசாலி மனுஷன். அநேக காரியங்கள் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக செய்யணும்னு விரும்புகிற மனுஷன். நிறைய காரியங்களை செய்தார். நிறைய அவருக்காக என்ன சொல்லுவீங்க, கொடுக்கறதுக்காக, அவருக்கு கொடுப்பதற்காக திரளான ஆடு மாடுகள் எல்லாம் முன்னால் அவருக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் அனுப்புகிறார். இதை கண்டாவது தன்னுடைய சகோதரனுடைய கோபம் தணிந்து போகும்னு நினைத்தார். அவருடைய திட்டம். ஆனால் இதெல்லாம் கண்டு கடந்து போகும்போது இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு திருப்தியாக முடியல. இன்னும் பயம் நடுங்குது. தனியாக மனைவி மக்கள் எல்லாம் தனியாக விட்டுட்டு தனியான ஒரு இடத்துல ராத்திரி தேவனோடு கூட தேவனை தேட ஆரம்பித்தார். யாக்கோபு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24-30 வசனங்கள். 24-30 சொல்லப்படுது, இந்த மனுஷன் என்ன செய்தார்? தனியாக தேவனை சந்தித்தார். தேவனை முகமுகமாக சந்தித்த ஒரு மனுஷன். முதலாவது சொப்பனம் கண்டார், திட்டங்களை பெற்றுக்கொண்டார். 2வது, அந்த மனுஷனை தேவன் செழிப்பாக செய்தார், விருத்தி அடைந்தான். 3வதாக தேவனை முகமுகமாக சந்தித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? அதெல்லாம் ஆசீர்வாதமா இல்லையா? யார் இந்த யாக்கோபு? இந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்? தேவனை முகமுகமாக சந்திக்கிறார். தேவன் அவனுக்கு கொடுத்த திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் அவர் உண்டாக்குன வைத்திருக்கிற, அவனுக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கையில் எல்லா விருத்திகள், 2 பரிவாரங்கள், செல்வந்த சீமானாக. யார் இந்த யாக்கோபு? யாக்கோபுங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, வஞ்சகன். என்ன பேரு? வஞ்சிக்கிற ஒரு மனுஷன்.
இந்த மனுஷன் வீட்டை விட்டு வரும்போது தன் தகப்பனை ஏமாற்றின மனுஷன். தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு உரிய ஆசீர்வாதத்தை, சம்பத்தை எல்லாம் அபகரித்து கொண்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுக்கிறார். இந்த மனுஷனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மனுஷனுக்கு தேவன் தன் தரிசனத்தை முகமுகமாக சந்திக்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்மளையும் அநேக பேர் இந்த நிலைகள்லாம் இருக்கிறோம். சுத்திகரிப்பு நாட்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள்லாம் இருக்குது, எத்தனையோ தவறுகள்லாம் இருக்குது, எத்தனையோ மீறுதல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மனுஷனை என்ன செய்தார் தேவன்? முகமுகமாக சந்திக்கிற அந்த நாளில் அவன் தேவன் இறங்கி வந்தார். தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். யாரு? தகப்பனை ஏமாற்றினவன். யாரு? சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அபகரித்தவன். வஞ்சகமாக இப்போ கூட முன்னால் எதுக்கு இந்த பரிவாரங்கள்லாம் அனுப்புகிறான், கிஃப்ட் அனுப்புகிறாரு? வஞ்சகம். ஆமென். எத்தனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கும், எத்தனை சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த மனுஷனை கர்த்தர் முகமுகமாக சந்திச்சார். அவர் கேட்குறாரு, நான் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன்னு சொல்லும்போது, உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? இதே கேள்வியை தன் தகப்பன் கேட்டார். அந்த மனுஷனுக்கு கண் பார்வை குறைவாக இருந்தது. தகப்பனை ஏமாற்ற முடிஞ்சது, தேவனை ஏமாற்ற முடியல. வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். விடுதலை கட்டாயம் தேவை. கர்த்தருக்கு மறைக்க முடியாது. இந்த மனுஷன் ஒரே வார்த்தை, தகப்பன் கேட்டபோது ஏசான்னு சொன்னான். ஆமென். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, என் பேர் யாக்கோபு. யாக்கோபு. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை, தான் செய்த குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், மேட்டிமை, பெருமை, பொறாமை, பேசிய பொய்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சாத்தானுடைய உடைமைகள் சொந்த வாழ்க்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஐ எம் எ சின்னர். எந்த ஒரு மனுஷன் தன்னை பாவின்னு ஒப்பு கொடுக்குறானோ, தன் இருதயத்தை திறந்து உமக்கு மறைவாக ஒன்றுமில்ல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் மன்னிக்கிறவரா மாத்திரம் அல்ல, இந்த நாளிலிருந்து உன் பேர் இந்த வஞ்சகனாக இருக்காது. இனி உன் வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இருக்காது. ஐ வில் சேஞ்ச் யுவர் நேம், ஐ வில் சேஞ்ச் யுவர் லைஃப். எப்படி? இஸ்ரேல். இஸ்ரேல்னா என்ன? தேவன் காப்பாற்றுவார். எப்படி? தேவன் காப்பாற்றுவார். அந்த வினாடியிலிருந்து ஆண்டவரை மன்னித்து தேவன் காப்பாற்றும்படியாக காப்பாற்றினாரா இல்லையா? தன் சகோதரனுடைய கை காப்பாற்றினாரா இல்லையா?
அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்ம வாசித்திருக்கிறோம், நம்ம பிரசங்களை கேட்டிருக்கிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம். எத்தனை காரியங்கள்லேருந்து தேவன் அவரை காப்பாற்றினார். ஆமேன், ஆமேன். வாழ்க்கை மாறுனுச்சா? ஜீவியம் மாறுனுச்சா? ஜீவன் மாறுனுச்சா? எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த மனுஷனுக்கு அந்த நாளில் இருந்ததா? என்ன தேவன் காப்பாற்றணும்னு யாருக்கெல்லாம் விருப்பம்? Let us close your eyes. கண்களை மூடி என்ன நீங்கள் காப்பாற்றணும். உலகத்தில் யாராலும் காப்பாற்ற முடியாது. He knows my situation. Nothing could hide from him. ஒருவராலும் மறைக்க முடியாது. என் நிலைமையை என்னை உருவாக்குனவர் அறிந்திருக்கிறார். என் சூழ்நிலையை என்னை சிருஷ்டித்தவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களை மோல்டு பண்ண விரும்புகிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, பெனியேலை சந்திக்க வேண்டியது அவசியம். அந்த இடத்தை நான் முகமுகமாக தேவனை சந்தித்தேன். அதனால் அதற்கு பெயர் பெனியேல். எல்லா ஒரு மனுஷனும் பெனியேலை கடக்க வேண்டியது அவசியம். No one is exempted. எல்லா மனுஷரும் பெனியேலை கடக்க வேண்டியது அவசியம். அந்த நாள் இன்னும் சீக்கிரமாக வரப்போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அந்த வேளையில் பெனியேலை கடக்க வேண்டியது எல்லாருக்கும் உள்ள நிர்பந்தம். அல்லேலூயா. இந்த மனுஷன் பெனியேலை கடந்தார், தேவனை முகமுகமாக சந்தித்தார். இன்னைக்கு நீங்கள் என் வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றணும்னு விரும்பினா கண்களை மூடி இருக்கிற இந்த வேலையில் அப்படியே கரங்களை உயர்த்தி let you ask. He can change. ஒரு வஞ்சகன், தகப்பனை ஏமாற்றினவன், சகோதரனை வஞ்சித்து ஆசீர்வாதங்களை அபகரித்தவன், அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா, அவன் மூலமாக தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும்னா, லீபாஹா லாலா ஷராரா ருகலமோ தீரவஹாலதர ஹமக்குலபோ. தகப்பனே, தகப்பனே மன்னிங்கப்பா, மறைவா ஒன்றுமில்லை ராஜா, மறைவா ஒன்றுமில்லை. I can't hide. ஆராய்ந்து பார்க்கிற தேவன். விடுதலை ஆக்குங்க, மனம் திரும்ப செய்யுங்க. எனக்கு வாழ்க்கை மாறட்டும், என் ஜீவியம் மாறட்டும், என் சிந்தனை மாறட்டும், என் வழிகள் மாறட்டும். அது உம்முடைய திட்டமாக இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி என்னை வணையும்படியாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வணையும், வணையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தை, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறும்படிக்கு பண்ணுவேன், அப்பொழுது உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தர் உங்களை காப்பாற்றணும்னு விரும்புறீங்களா இல்லையா?
ஆமென். அவரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? மனுஷனால் முடியாது. ஆமென். உண்மையா இல்லையா? எப்பொழுது என்னை காப்பாற்றுவார்? எப்பொழுது என்னை காப்பாற்றுவார்? வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் 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 கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களாக. ஒன்று. ரெண்டாவது, அதற்கு அடுத்து கீழே இருக்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்தேன். எதுக்காக பிரித்தெடுத்தார்? நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. ஆமென். அவரோடு கூட நீங்க எப்போதும் இருக்கும்படிக்கு பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். முதலாவது, அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். ஆமென். நம்ம எல்லாரும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. நம்முடைய லேபிளே பரிசுத்தவான். ஆமென். பரிசுத்தவாட்டி. நான் எதெல்லாம் செய்கிறனோ பரிசுத்தமாக இருக்கணும்னு செய்கிறேன், பரிசுத்தமாக இருக்கணும்னு பார்க்குறேன், பரிசுத்தமாக இருக்கணும்னு பேசுகிறேன். ஆமென். பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், பரிசுத்தவானா இருக்க, பரிசுத்தவானா இருக்க, பரிசுத்தவானா இருக்க. எவ்ரிடே பரிசுத்தவானா இருக்கணும்னு என் சிந்த. உண்மையா இல்லையா? ஆமென். ஆனால் அவருக்கேற்ற பரிசுத்தம்னு ஒன்று சொல்லப்படுது. ஆண்டவர் எதை பரிசுத்தமாய் எண்ணுகிறார்? எதை பரிசுத்தமாக பார்க்கிறார்? அவருக்கேற்ற பரிசுத்தம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தானே நம்மளை பரிசுத்தமாக பார்க்கணும். அவரை தான் நம்ம பெனியல்ல சந்திக்க போகிறோம். ஆமென். அவருக்கேற்ற பரிசுத்தத்தை தானே நம்மளை பார்ப்பார். நாம் பரிசுத்தவான்னு சொல்லிட்டா விட்டுருவாரா? அல்லேலூயா. சில காரியங்களை பார்க்கலாம். நான் அவருக்கேற்ற பரிசுத்தம். என்னை உருவாக்கினவர், எனக்குள் ஜீவனை வைத்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்து என் ஜீவனை மீட்டு கொண்டவர், அவர் விரும்புகிற பரிசுத்தம். அவர் என்னில் உருவாக்க விரும்புகிற பரிசுத்தம். ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு, எப்படியா? தேவன் தாம் சிருஷ்டித்த எல்லா கிரியைகளும் முடித்த பிறகு தாம் ஓய்ந்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வாரத்தில் 7 நாள் இருக்கிறது. 6 நாள் தேவன் அவர் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Everything completed. Nothing else to do. இனி வேற செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் நிறைவேற்றப்பட்டாச்சு. ஆமென். 7ஆம் நாளை அவர் ஓய்வு நாளாக ஏற்படுத்தினார். ஆமென். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்த அந்த நாளை ஆசீர்வதித்தார்.
அந்த நாளை தேவன் பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமம் 31 அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 31 அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது என்ன நாள்? ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. அந்த நாள் யாருக்கு பரிசுத்தமானது? 7ஆம் நாள், ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. கர்த்தர் எதை பரிசுத்தமா பார்க்கிறாரு? ஒரு நாளை பரிசுத்தமா பார்க்கிறார். எல்லாம் முடிஞ்சது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம், எவ்ரிதிங் தி பெஸ்ட், தி பெஸ்ட். ஆமென். என் பார்வைக்கு சிறந்ததாக இருந்தது. ஆமென். நல்லது, நல்லது, நல்லது. யாருடைய கண் பார்வையில் நல்லது? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். யாருக்கு இது நல்லதாக கண்டார்? உங்களுக்கும் எனக்கும். தான் உண்டாக்க போகிற மனிதனுக்காக அவனை உருவாக்கும் முன்னாலே எல்லாவற்றையும் நல்லது, நல்லது, நல்லது என்று சிருஷ்டித்தார். 7ஆம் நாளை தேவன் ஓய்வு நாளாக, அல்லேலூயா, ஆசரிக்கும்படியாக அந்த நாளை தேவன் பரிசுத்தமாக பார்க்கிறார். தேவன் ஒரு நாளை பரிசுத்தமாக பார்க்கிறார். ஆமென். 2வதாக தேவன் எதை பரிசுத்தமாக பார்க்கிறார்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:33. மோசேயை பார்த்து, பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாத ரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமென். யோசுவா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. ஆமென். அல்லேலூயா. இடத்தை தேவன் பரிசுத்தமாக பார்க்கிறார். தேவன் சந்திக்கிற இடத்தை தேவன் பரிசுத்தமாக பார்க்கிறார். முதலாவது நாளை பரிசுத்தமாக கண்டார். 2வது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், அவர் சந்திக்கிற இடத்தை பரிசுத்தமாக. ஆமென். 3வதாக லேவியராம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. லேவியராம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசே, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து, சபை, கவனமாக கேளுங்க, சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும் அந்த நாட்கள், சபை கூடி வருகிற அந்த நாளை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படியாக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. போதும். அநேக நாட்கள் உண்டு சபை கூடி வர்றதுக்கு. அநேக பண்டிகைகள் உண்டு. யூதர்களுக்கு நிறைய பண்டிகை காலங்கள். எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி சொல்லி, தேவன் செய்த காரியங்கள் சொல்லி சொல்லி அந்த நாட்களை பண்டிகையாக
சபை கூடி வருவார்கள். அல்லேலூயா. சபை கூடி வர்றத தேவன் பரிசுத்தமா பார்க்கிறார். அல்லேலூயா. சபையில் இருக்கிற உங்களை எப்படி பார்ப்பாரு? சபை கூடி வரணும்னா எப்படி சபை கூடி வரும்? எல்லாரும் கூடி வர்றது தானே. ஆமென், ஆமென். சபை கூடி வருகிறது தேவன் கண் பார்வையில் பரிசுத்தம். நான்காவதாக தேவன் எதை பரிசுத்தமாக காண்கிறார்? யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. எனக்கு பரிசுத்தப்படுத்து. எதை எனக்கு பரிசுத்தப்படுத்து? முதற் பேரா இருக்கிற எல்லா மனுஷர்களுக்குள்ளும் மிருகங்களுக்குள்ளும் இருக்கிற முதற் பேராய் பிறக்கிற அவைகளை எனக்கு பரிசுத்தப்படுத்து. அது இட் இஸ் மைன். அது என்னுடையது, அவருடையது. பரிசுத்தமாக காண்கிறார். அல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் பரிசுத்தமாய் காண்கிறார். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம். 1, நாளை 7ஆம் நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக காண்கிறார். 2வது, தேவனாகிய கர்த்தர், நீங்கள் சொல்லணும் எதை பரிசுத்தமாக காண்கிறாரு? நீங்கள் அவரை சந்திக்கிற அந்த இடத்தை தேவன் பரிசுத்தமாக காண்கிறார். ஆமென். 3வது, சபை கூடி வருதலை தேவன் பரிசுத்தமாக காண்கிறார். 4வது, முதற் பேரானவையில் பிரித்து எடு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது அவர்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்த காரியங்களினால் அவர்களை தேவன் விடுதலையாக்கினார். என்ன செய்யணும்? ஒரு மிருகத்தை வெட்டி அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள் பூசும்போது அந்த இரத்தம் அடையாளம் இருக்கிற அந்த வீட்டுக்குள் இருக்கிற எல்லா தலைச்செம்பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவர்களோடு சேர்ந்திருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள் அல்லது அவருடையவர்களாக இல்லாமல் இருந்தவர்கள், எகிப்தியர்கள் எல்லா வீட்டிலும் எல்லா தலை பிள்ளைகளும் எல்லா தலை ஈற்றுகளும் அழிந்து போயின. ஆமென். இப்போ அதை பாதுகாத்தது யார்? அதை பாதுகாத்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள்லாம் பாதுகாத்தது யாரு? மிருக ஜீவன்களுடைய தலையீற்றையெல்லாம் பாதுகாத்தது யாரு? கர்த்தர். ஆமென். அதையெல்லாம் வேறு பிரித்து எடுங்க. ஆமென். அது யாருக்கு சொந்தம்? இப்போ நல்லா கவனிங்க. முதலாவது, நாளை தேவன் பரிசுத்தமாக காண்கிறார். ஆமென். உங்களோட எந்த எஃபர்ட்டும் கிடையாது. இதில் யாராவது எஃபர்ட் எடுக்கிறாங்களா? இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நாள் அவர் எல்லாம் செய்து முடித்தார். ஓய்வு நாளாக இருக்குது. அந்த ஓய்வு நாளில் அவர் பரிசுத்தமாக பார்க்குறார். நீங்களும் நான் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தம் உள்ளதாக, அவருக்கு பரிசுத்தம் உள்ளதாக நாம் ஆசரிக்க வேண்டும். ஆமென். 2வதாக, தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு,
நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நிலைமையில், ஏன் எவ்ரி டே எவ்ரி மினிட் ஐ நீட் ஹிம். ஆமென். ஒவ்வொரு வினாடியும் எனக்கு அவர் தேவை. ஒவ்வொரு வினாடியும் எல்லா மனுஷருக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய ஆலோசனை தேவை. ஐ நீட் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் வந்து இறங்குற இடம் பரிசுத்தம். அந்த இருதயத்தை அல்லேலூயா தேவன் சந்திக்கிற இடம். உங்கள் எஃபர்ட் எதுவுமே கிடையாது. உங்கள் எஃபர்ட் எதுவுமே கிடையாது. அவர் அதை பரிசுத்தமாக்குறார். ஆமென். அவர் சொல்கிறாரு, அவர் வந்து நின்றுட்டு பாதரட்சியை கழட்டு போடுப்பா, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். தேவ சமூகத்தில் நம்ம நின்றாவே அந்த இடம் பரிசுத்தம். மூன்றாவதாக தேவன் சொன்னார், சபை கூடி வருதல். இதில் நீங்கள் ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறீங்களா? இல்லை. அதை அவர் பார்க்குறார் பரிசுத்தமாக. அந்த பரிசுத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும். ஆமென். அவருடைய கண் பார்வையில் எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்க முடியும்? உலகத்தில் எத்தனையோ கூடுகைகள் இருக்குது. நான்காவதாக நம்ம சொன்னது பிரித்தெடுக்க வேண்டும். ஆமென். என்ன செய்யணும்? பிரித்தெடுக்க வேணும். எபிரேயர் பாசையில் பரிசுத்தம்னா என்ன என்றால் பிரித்தெடுக்கணும். செட் அபார்ட், தனியாக பிரித்தெடுக்கணும். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு நாளை நீங்கள் பிரித்தெடுத்தா அந்த நாள் பரிசுத்தமான நாள். அல்லேலூயா. நீங்கள் சபை கூடுவதற்குன்னு இன்னைக்கு இந்த நாளெல்லாம் அந்த சபை கூடுவதற்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாள். ஆமென். வேற எதுக்காகவும் இல்லை, சபை கூடுறதுக்காக. அப்ப தேவன் இதை எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்தமா பார்க்கிறார். தேவனுக்குன்னு எதையெல்லாம் நீங்க அவருடையதுன்னு எடுக்கிறீங்களோ அது பரிசுத்தமான. பிரித்தெடுக்கணும். முதல் பிள்ளையை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆமென். முதல் பிள்ளை பாதுகாக்கப்பட்டுச்சா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், அந்த முதல் பிள்ளை மட்டும்தான் பாதுகாக்கணுமா? சொல்லுங்களேன். எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கணும்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் எப்படி, ஆண்டவர் எப்படி அதை பார்க்குறாரோ, இஸ்ரவேல் ஜனங்கள் தலைப்பிள்ளை மட்டுமா வீட்டுக்குள்ளுக்கு இருந்தது? ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்கள் தலைச்சி பிள்ளைக்கு மட்டுமா? எல்லாருக்கும். லேவியராகமம் 20:26 கடைசியாக என்ன சொல்லப்படுது? நீங்கள் என்னுடைய இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்கள்ல இருந்து நான் உங்க எல்லாரையும் நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். உங்க தலைச்சம்பிள்ளை மட்டும் இல்லை. இது இயேசுவின் ரத்தம். நீங்க என்னோடு கூட இருக்கும்படிக்கு. ஆமென். ஆமென். அப்ப தேவன் விரும்புகிற பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்ப நான் கேட்கிறேன், நாள், இடம், சபை கூடுதல், அவருக்கென பிரித்தெடுத்தல். ஆமென். இதுல ஏதாவது ஒரு மனுஷனுடைய கிரியை இருக்கா? ஏதாவது கிரியை இருக்கா? ஏதாவது செயல்பாடு இருக்கா?
Without effort, he is making holy. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. அப்போ நம்மளை யார் பரிசுத்தப்படுத்த முடியும்? உருவாக்குனவர் மட்டும்தான் பரிசுத்தப்படுத்த முடியும். ஆமென். மீட்டு கொண்டவர், சிருஷ்டித்தவர் மட்டும்தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் கண் பார்வையில் அவர் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனவரும். யாக்கோப இஸ்ரவேலா உருவாக்குறார், மாட்டினார். ஆமென். நம்ம வாழ்க்கையை, பாவியாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றுகிறவர். பிறக்கும்போது ஒரு பேரோடு கூட, ஒரு பட்டத்தோடு கூட பிறக்கிறோம், பாவிங்கிற பட்டம். அதை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுகளை சுமந்து ஜீவனை கொடுத்து நம்மளை பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றினார். We have done nothing. நம்ம ஒன்றும் செய்யல, எல்லாம் அவர் செய்தார். ஆமென், ஆமென். அப்ப அவருக்குன்னு நம்ம நினைக்கிற பரிசுத்தம் நம்ம கிரியையினால் அல்ல. ஆமென். நமக்குள்ள எப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கிறதோ இதையெல்லாம் அறிந்து உணர்ந்து ஒரு மனப்பான்மை. ஆமென். இந்த மனம் மாறினால், மனம் திரும்பினால் மாத்திரம்தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாக மாற முடியும். இதுக்கு வேற எதுவுமே கிடையாது. என் இருதயம் மாறணும். ஆமென். என்னுடைய எஃபர்ட்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள்லாம் பாடுபடலை விடுதலை ஆகணுன்ட்டு? எவ்ரி டைம், எவ்ரி மினிட் we are trying to take effort. ஆமென். நாம் பரிசுத்தமாக இருக்கணும், நாம் பரிசுத்தமாக இருக்கணும். பாவி நிறைந்த இந்த உலகத்தில் அவர் நம் பக்கத்தில் இருந்தால் அந்த பரிசுத்தம், இந்த பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாவம் நெருங்க முடியாது. அவருடைய கண் பார்வையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அவருடைய பார்வை பரிசுத்தம். ஆமென். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறவளா இருந்தா அவருடைய சத்தம் பரிசுத்தம். அது உங்கள் இருதயத்தில் நிற்குமே ஆனால் அது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது பாவம் உங்களை நெருங்க முடியாது. செட் அபார்ட், பிரித்தெடுத்து வாங்க. தேவன் சொல்றாரு, நீ என்னோடு கூட இருக்கும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்தெடுத்தேன். will you set apart? நீங்கள் இன்னைக்கு அப்படி பிரித்தெடுக்கும்படியாக விரும்புகிறீங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் மனப்பான்மை தான். மனப்பான்மைங்கிறது பயத்துக்குரிய ஒரு மனப்பான்மை இருக்கும், கோபமுள்ள ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆனால் இது அப்படிப்பட்ட மனப்பான்மை இல்லை. என் தேவன் யார் என்கிற நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பரிசுத்தம் என்னங்கிற, அவர் பார்க்குற பரிசுத்தம் என்னங்கிறது நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பரிசுத்தம்னு நினச்சிங்களோ, ஆனால் இன்னைக்கு வேத வசனம் உங்களோடு கூட பேசுது. தேவன் காண்கிற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். ஆமென். என் வாழ்க்கையில் எதையெல்லாம் கர்த்தருக்கு நான் பிரித்தெடுக்கணும் அதை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ உழைப்புகள், பிரயாசங்கள், வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேறணும் முன்னேறணும்னு. இதெல்லாம் யாருக்காக?
யாருக்காக முன்னேற்றம்? ஃபார் மீ, எனக்காக. ஆமென். யாருக்காக இந்த பிரயாசம்? எனக்கு, என் குடும்பத்துக்கு. ஆமென். எதை நீங்கள் இது வரைக்கும் அதை ஆசீர்வாதமாக நிறைவாக பார்த்துருக்குறீங்க? எத்தனை பற்றாக்குறைகள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லார் வாழ்க்கையும் வித்தியாசமான நீட்ஸ் ஆர் தேர். நத்திங் இஸ் கம்ப்ளீட்டட் இல்லையா? இன்னும் தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. வருஷங்கள் வருது, வருஷங்கள் போகுது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதை தேவன் கையில் நான் ஒப்பு கொடுத்தா என் வாழ்க்கையை எதையெல்லாம் இது தேவனுக்குன்னு நான் ஒப்பு கொடுக்குறனோ அவைகளெல்லாம் தேவன் பாதுகாக்கிறார். அவைகளெல்லாம் தேவன் பரிசுத்தமாக பார்க்குறார். அப்போ உங்கள் பிள்ளைய நீங்கள் தேவன் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை என்னவா பார்க்குறாரு? உங்கள் வாழ்க்கையை தேவன் அவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்னவா பார்க்குறாரு? உங்கள் வாழ்வாதாரத்தை தேவன் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்னவா பார்க்குறாரு? உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கையில் ஒப்பு கொடுத்தா என்னது பார்க்குறாரு? பரிசுத்தமாக பார்க்குறாரு, அதை பாதுகாக்கிறார். யூ கேன் நேம் இட். எதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டை தேவன் கையில், உங்கள் சொந்த வாழ்க்கையை, உங்கள் ஜீவியத்தை, உங்கள் ஜீவனை, உங்கள் சரீரம். No illness can enter in. ஆமென். ஏன்னா அவர் பாதுகாக்கிறாரு. நான் ஒப்பு கொடுக்கிற அத்தனையும் அவர் பரிசுத்தமாக காண்கிறார். ஒப்பு கொடுக்கும் போது அது பரிசுத்தமாக்கப்படுகிற. not by my effort, it is his grace. உங்க வியாபாரத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தா தேவன் பாதுகாக்கிறார், பரிசுத்தமாக காண்கிறார். உங்க உழைப்ப தேவன் கையில் ஒப்பு கொடுத்தா பாதுகாக்கிறார், பரிசுத்தமாக பார்க்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படி நான் ஒப்பு கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் விருப்பம் அப்படி நான் ஒப்பு கொடுக்கணுன்ட்டு? எதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, யூ நேம் இட், இட்ஸ் அப் டு யூ அண்ட் காட். என் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், என் சூழ்நிலை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், என் வியாபாரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், என் பொருளாதாரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், வாழ்வாதார நிலைமை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். எதெல்லாம் நீங்கள் அவருக்கு வேறு பிரித்து எடுத்துடணும். இன்னைக்கு சொல்கிறது இன்னைக்கு தீர்மானிக்கணும் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு எப்படி உங்கள் உணர்வில் முழு இருதயத்தோடு கூட இது உங்களுடையதுப்பா, ஜீவ பலியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ பலியாக நம்மள ஒருத்தரும் நமக்காக வாழ முடியாது. ஆமென். உருவாக்குனார் அவர். என்னைக்கு ஒரு குழந்தைய உருவாக்கணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அன்னைக்கு தான் கற்பம் தரிக்கும். ஆமென். என்னைக்கு ஒரு மனுஷனை இந்த பூமியிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவங்க வெளியேறுவாங்க. ஆமென். அவர் எடுக்கணும்னு நாளை யாராலும் தடுக்க முடியாது. அவர் வைக்கணும்னு வைத்திருக்கிற நாளை யாராலும் எடுக்க முடியாது. என்ன தான் பிரயாசம் பண்ணாலும் தேவன் என்னைக்கு உண்டு பண்ணுவேன்னு நினைத்திருக்கிறாரோ அன்னைக்கு தான் குழந்தைய உண்டு பண்ண முடியும். இஸ் கிரியேட்டர். ஆமென், ஆமென். அப்போ இந்த சரீரத்தில் நான் வாழ்கிற நாள்லாம் இடப்பட்ட நாள் யாருக்காக வாழணும், எப்படி வாழணும்?
எவ்ரிதிங் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட், ஹிஸ் கண்ட்ரோல். அப்படித்தானே? அவர்கிட்ட தானே இருக்கலாம். இடப்பட்ட இந்த 100 வருஷம், 50 வருஷம், 80 வருஷம், 10 வருஷம், இந்த நாள் யாருக்காக இருக்கணும்? யாருடையதாக இருக்கணும்? அப்போ நம்மளே நமக்கு சொந்தம்னு ஏமாற்றுகிறோம். ஆமென். உண்மை அதுதான். அவருக்கு தான் சொந்தம். இது அவருடையது. என் சரீரம் அவருடையது, என் ஜீவன் அவருடையது, என் ஜீவம் அவருடையது. ஆமென். வாசிக்கலாம். ரோமர் 14:7 வாசிங்க பார்ப்போம். 14:7. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிறக்கிறதும் இல்லை, தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. ஆமென். எனக்குன்னு யாரும் பிழைக்கிறதும் இல்லை, எனக்குன்னு யாரும் மறிக்கிறதும் இல்லை. ஆமென். 8 வாசிங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆதலால் பிழைத்தாலும் மரித்தாலும் யாராயிருக்கிறோம்? நல்லா சொல்லுங்க. தட் இஸ் த ஃபேக்ட். இதுதான் உண்மை. ஆமென். நாம் யாரா இருக்கிறோம்? கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். என் ஜீவன் யாருக்குரியது? அப்ப ஆண்டவரே, என் ஜீவன் உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு முழு இருதயத்தோடு கூட. ஆமென். ஆனால் திருப்பி சொல்லக்கூடாது, என் பிள்ளைய உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் குடும்பத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அது எனக்குன்னு எடுக்கக்கூடாது, உங்கள் பிரியத்தில் ஓட்டக்கூடாது. நோ சேஞ்ச். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துடணும். ஜீவ பலினா எப்படி தெரியுமா? இது மொத்தமாக அவருக்கு தான் சொந்தம். பலியில் 5 பலிகள் இருக்குது. ஆமென். பலி செலுத்தணும்னு லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரத்து வரைக்கும் 5 பலிகளை சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதில் தகன பலின்னு ஒன்று இருக்குது. இந்த தகன பலிக்கு கொடுக்குற எந்த ஒரு மிருகமும் ஒரு துண்டு கூட பலி செலுத்தவங்களுக்கோ அல்ல ஆசாரியருக்கோ எடுக்க முடியாது. எல்லாம் மொத்தமாக சுட்டெரிச்சிடணும். நத்திங் வில் ரிட்டர்ன் பேக். அல்லேலூயா. ஆனால் மற்ற பலிகள் எல்லாம் ஆசாரியருக்கு அது கொடுத்தவங்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். ஆனால் தகனப்பலி கொடுக்கும்போது இந்த தகனப்பலி முற்றிலுமாக எரிக்கப்பட வேண்டும். அது கர்த்தருக்கு உரியது. ஆமென். அப்ப நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜீவனோடு இருக்கிறேன்னா என் வாழ்க்கைய உங்களுக்காக நான் வாழ்றேன். நல்லா கவனிங்க. 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, 1 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. ஆமென். தசம் பாங்கு கொடுக்குறீங்கல்ல, இது பாதுகாக்கப்படுது. ஆமென். மீதியும் பாதுகாக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆமென். அந்த மீதி இருக்கிற 9 லட்சமும் பாதுகாக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு மீதி நீங்கள் எடுக்க முடியுதா? If you ask me 90%, it is no. Amen. In my understanding, எனக்கு தெரிஞ்சதில் 90% சொல்லுவாங்க, முடியல ஐயா. ஆமென். மிச்சம் எடுக்க முடியலையே. 1 கோடி ரூபா சம்பாதிச்சாலும்
1,10,00,000 கடனாக இருக்குது, செலவாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் உண்மை. இப்போ அதுக்கு பதிலாக ஆண்டவரே என் சம்பாத்தியம் எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டேப்பா. ஆமென். இப்போ அவர் கையில் கொடுத்தாலும் யார் பாதுகாக்கணும்? அந்த சம்பாத்தியத்தில் இருந்து எனக்கு என் செலவுக்கு அவரு கொடுத்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ கேட்டு கேட்டு வாங்கலாம்ல? பாசிபிள் or நாட் பாசிபிள்? இட்ஸ் பாசிபிள். ஆமென். அவருக்கு தெரியுமில்ல மீதி பாதுகாக்க. உங்க சம்பாத்தியத்தை அந்நியன் அபகரிக்காதபடிக்கு ஆமென் கர்த்தர் பாதுகாப்பாரா, காக்க மாட்டாரா? நெருங்க முடியாது. அந்நியன் cannot come near him. சேஃப் பாக்ஸ். வியாபாரிகள்லாம் ஒரு சேஃப்னு வைப்பாங்க. ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஒரு சேஃப்னு போட்டு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. அது உள்ளுக்கு வச்சு யாரும் திறக்க முடியாது. ஆமென். அவர் கையில் கொடுத்துட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொடுக்க விரும்புகிறீங்களா? அப்படி ஜீவ பலியாக கொடுக்க விரும்புகிறீங்களா? தைரியமாக சொல்லுங்கள், நான் ஜீவ பலியாக கொடுக்க விரும்புகிறேன்லாம் கையை உயர்த்தலாமே. நேரம் எல்லாம் கையை உயர்த்தி இருப்பீங்க, 2 கையும் உயர்த்திருப்பீங்கன்னு நான் நினச்சேன். அல்லேலூயா. நீங்கள் போதும்ப்பா, நாங்கள் பட்ட பாடு, வயது கொப்பான நாட்கள், அல்லேலூயா, எங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போச்சு. உங்கள் கையில் அன்னைக்கே கொடுத்துருந்தேனா? ஆமென், ஆமென். பரவாயில்ல, ஸ்டில் நாட் டூ லேட். ஆமென். இன்னும் கூட ரொம்ப நாள் கடந்துடல, கொடுத்துடலாம். ஆமென். Glory to God. அப்படி ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னா ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுது. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். 30வது வசனம் வாசிங்க. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படு. இப்ப இந்த எண்ணெய் எதுக்காக அபிஷேகம் தயாரிக்கப்படுதுன்னா அபிஷேகம் பண்றதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் இருக்க எல்லாவற்றையும் அபிஷேகம் சுத்திகரித்ததை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம் ஒருத்தன் மேலே இறங்கிருச்சுன்னா, அல்லேலூயா, இது பழைய ஏற்பாட்டின் காலம். ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேறு பிரிக்கப்பட்ட எல்லாரையும், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இதை நம்புறாங்களோ சுத்திகரிக்கிறார். ஆமென். இரத்தத்தால் சுத்திகரித்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிறார். இதுதான் அந்த அபிஷேகம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தும் போது பேதுருவை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் தேவனோடு கூட இருந்த மனுஷன், எல்லாவற்றையும் அறிந்த மனுஷன், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றிலும் அவரோடு கூட 3.5 வருஷம் பிரியாமல் இருந்த மனுஷன். உயிர்த்தெழுந்த பிறகு தான் கடந்து போய் அவர்களை கண்டுபிடி அவர்களோடு கூட பேசி, ஆமென், ஆமென், பயப்படாதீங்க, கலங்காதீங்க,
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆற்றி தேற்றின பிறகும் இந்த மனுஷன் மறுபடியுமாக இருக்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு எங்கே ஓடினார்? மீன் பிடிக்க போனார். ஆமென், அல்லேலூயா. நடந்தது என்ன? he come back with empty hand. ஆமென். வெறுங்கையோடு கூட அந்த மனுஷன் விட்டு ஞானம், இவ்வளோ ஞானம் இல்லை. அந்த கடலை பார்த்தீங்கன்னா எல்லா நுணுக்கமும் அந்த மனுஷனுக்கு தெரியும். எந்த இடத்துல குட்டி மீன் இருக்குது, எந்த இடத்துல பெரிய மீன் இருக்குது, எந்த இடத்துல வலையை நான் போடணும், எந்த வகையில் ஒரு அந்த அந்த கப்பலை நான் திருப்பணும், எந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல மெதுவாக போகணும், எவ்ரி லுக் அண்ட் கார்னர் ஹி நோஸ். அவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டு he come back with empty hand. ஒரு சின்ன மீனாவது இருந்திருக்கணும்ல? ஆமென். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா? அவரோடு இருந்தபோது பஞ்சமே கிடையாது அவங்களுக்கு. இப்போ தூர போயிட்டாங்க. ஆமென். ஒன்றும் இல்லை. இப்போ இயேசுவை பார்க்குறதுக்கு கூட 3.5 வருஷமாக அவரோடு கூட இருந்த அந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த பிறகும் தனக்கு தரிசனமான இந்த இயேசுவை இவர் இயேசு தான் காணக்கூட முடியல, அடையாளம் காண முடியல. நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலையில் வேதனை நம் கண்களை அடைத்திருக்கிறது. ஆமென். யாருன்னு முன்னால் நிற்கிறவங்க யாருன்னு கூட தெரியாத நிலையில், வேதனையின் மத்தியில் தேவனை அறியாத முறையில் தேவனை விட்டு தூர போயிட்டோம். ஆமென். சூழ்நிலை, போராட்டம் கண்களை அடைச்சிருச்சு. தேவ வல்லமை விட்டு தூர போயிட்டோம். இயேசு இரக்கம் உள்ளவர், திரும்பி வர்றார். நம்ம எல்லாரும் அந்த நிலையில் தான் திரும்பி வந்திருக்கிறோம். நம்மளோடு கூட தேவன் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், மறுபடியும் போடு. கீழ்ப்படினா திரளான மீன்கள், 2 படகு நிறைய, வலை கிளியத்தக்கதாய். பட் வலை கிளியில. ஆமென். அவர் இயேசுன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வர்றான் அந்த மனுஷன். அந்த ஆசீர்வாதம், அவன் தேடி போன அந்த பெரிய லாபத்தை எல்லாம் விட்டு விலகிட்டு ஓடி வர்றான். ஆமென். இப்போ ஆண்டவர் கரி நெருப்பை போட்டு வச்சிருக்கிறார். ஏற்கனவே மீனை பிடிச்சி வச்சிருக்கிறார் அங்கே, அது பொரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இவனுக்கும் அதில் பங்கு கொடுக்கும்படியா நீ பிடிச்ச மீன்களை சிலவற்றை கொண்டு வா, இதோட சேர்த்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவையா? He want to share his blessing with you. Amen. 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 இப்போ சொல்கிறார், நீ போய் காத்துரு, நீ போய் காத்துரு. இது எல்லாவற்றை பார்க்கல நீ என்ன நேசிக்கிறாயா? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கல நீ என்ன நேசிக்கிறாயா? அப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கா? அவருடைய பரிசுத்தத்தை கண்டுட்டீங்க. அவர் எதை பரிசுத்தமாக பார்க்குறார்? ஆமென். நான் எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை, அவர் என்னை பரிசுத்தமாக்குறார். யாக்கோபு எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேற அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல
கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததி அவருடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் இருந்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவாள் என்று என் மேல் ஆணையிட்டேன். சகலகா. அவர் மேல இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அது உங்களுக்கு விளங்கும்படி அவர் மேல சத்தியம் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தமா பார்க்கிறார். யாக்கோபை இவ்வளவு காரியத்தில் அவன் தவறாக இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின்படி அவனை பரிசுத்தமா பார்த்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற அவனை வழி நடத்தினார். உங்களை என்னை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். காப்பாற்றுவாரா இல்லையா? இஸ்ரவேல்னா தேவன் காப்பாற்றுவார். ஆமென். உங்க நிலைமை கவலைப்படாதீங்க. உங்க சூழ்நிலையை பார்க்கணும், தேவனுடைய வல்லமை பெரியது. உங்க நிலைமையை பார்க்கணும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பேதுரு போய் காத்திருக்க சொன்னார். மேல் வீட்டறையில் அவன் காத்திருந்தான். ஆமென். அந்த காத்திருக்கிற அந்த நிலைமையை தேவன் பரிசுத்தமாய் கண்டார். 120 பேர். ஆனா தேவனுடைய சீசர்கள் ஒன்லி 11 பேர் தான். ஆமென். மீதி இருந்தவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ஆனா எல்லாரும் பேதுருட்ட கேட்டு, எதுக்குப்பா நீ முழங்கால் போடுற? அந்த மனுஷன் சொன்ன காரியங்கள் இன்னைக்கு நம்ம போதிக்கிறது போல. நான் எல்லாவற்றையும் நான் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி, என்னோட டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி வலையை போட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஒரு மீன் கூட வரல. என்னோட கூட வந்தவங்களுக்கு கூலி கொடுக்கறது கூட ஒரு மீன் இல்லை. என் கண்கள் அப்படி அடைத்து போனது. இயேசுவை நான் பார்க்க பெரிய அடையாளம் தெரியல. அந்த நிலைமையில் நான் இருந்தேன். இரக்கமுள்ளவர் திரும்பி வந்தார். வலையை போடுன்னு சொன்ன அதே இடத்துல தான் போட்டேன். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். திரளான மீன் வந்துச்சு. நான் எதை நம்புறேன்? வார்த்தையை நம்புறேன். அவரு சொல்றாரு, நீ போய் காத்திரு, பரிசுத்த ஆவியான உனக்குள் வரும் வரைக்கும் காத்திரு. இந்த படகு நிறைய கொடுத்தவர், அந்த வார்த்தையை நிறைவேற்றினவர், அவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் பரிசுத்த ஆவியான எனக்குள் வருவார். அவர் என்னை வழி நடத்துவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த நீங்கெல்லாம் என்ன செய்றீங்களோ இல்லையோ, நான் வார்த்தையை நம்பினேன், நான் முழங்கால் போடுறேன். இதை கேட்ட அத்தனை பேர் ஒருமுகப்பட்டார்கள். உலகத்தின் ஆசீர்வாத பார்க்கணும், அவர் எனக்குள்ள இறங்கி வரட்டும். 120 பேரும் ஒருமுகப்பட்டார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒருமுகப்பட்டார்கள். ஆவியானவர் வந்து இறங்கினார், எல்லாரும் மேலே இறங்கினார். இடம் அசைந்தது. அது வரைக்கும் பயந்து நடந்துகிட்டு இருந்த அந்த நடுங்கிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணினார். எலும்பி நின்று ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆமென். உங்களையும் என்னையும் இந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறார்? இந்த சரீரத்தை எதுக்காக நமக்கு கொடுத்தார்? இந்த ஜீவனை எதுக்காக கொடுத்தார்? இந்த ஜீவத்தை எதுக்காக கொடுத்தார்?
அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டும்படியாக. ஆமென். நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை மற்றவங்ககிட்ட பேசுங்க. தேவன்கிட்ட எதை கண்டாரோ, எதை அவர் கண்டு அறிந்தாரோ அதை அப்படியே அந்த மனுஷன் பேசினார். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். இதுதான் பிரசங்கம். ஆமென். கேட்டவர்கள், உண்மை அறிந்தவர்கள் கண்டதை பேசினார். அல்லேலூயா. சாட்சியா பேசினார். ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். வருகை சீக்கிரமா இருக்குது. உங்க ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். விசுவாசிங்கிறது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படும்படியாக ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரங்கள். வருகையில என் பிரியமே வெறுங்கையா போகிறதுக்கு அல்ல. கூட்டம் கூட்டம், கோத்திரம் கோத்திரம், வட்டார வட்டார, தேச தேசமாய் தேவனுக்கு சொந்தமாக்க உங்களை தான் தெரிஞ்சிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த சுத்திகரிப்பு. அதுக்காகத்தான் சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அந்த மனுஷன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் விடுதலையாக்கப்பட்டாங்களா இல்லையா? பிசாசுகள் விரட்டப்பட்டதா இல்லையா? நோய்கள் குணமாக்கப்பட்டதா இல்லையா? மரித்து போயிருந்த மனுஷன் உயிரோடு எழுப்பப்பட்டானா இல்லையா? அது நடக்கக்கூடும்னா உங்கள் நிலைமையை மாற்றுவதற்கும் உங்களை தேவன் பயன்படுத்துவதற்கும் வல்லமை இருக்கா இல்லையா? Do you want change in your life? உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சிருக்கா? ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துடலாமா? ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துடலாமா? கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த அக்கினி இன்னைக்கு உங்கள் மேலே இறங்கும். எல்லாம் ஒருமுகப்பட்டு, எல்லாம் ஒருமுகப்பட்டு. அல்லேலூயா. எனக்கு தேவையெல்லாம் அந்த ஆவியானவர். என் ஜீவனை, என் ஜீவியத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். எதையெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் ஒப்பு கொடுக்க. அதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நல்ல தெளிவாக, கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை அவருக்கு நேரம் உயர்த்துங்க. என்னால் இல்லை, அவரால் தான் முடியும். அவர் சத்தத்துக்கு தான் வல்லமை இருக்கு. என்னோட பேசினார். நான் தெளிவா இந்த வார்த்தையை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். தேவன் எதையெல்லாம் பரிசுத்தமா பார்க்கிறாருங்கிறத நான் புரிந்து கொண்டேன். இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து எடுத்தா அது பரிசுத்தமாக அவர் காண்கிறார். நான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரமா மாற நான் விரும்புறேன். ஜீவ பலியாக என்னை கொடுக்க நான் விரும்புறேன். தேவன் என்னை பரிசுத்தமாய் காணட்டும். தேவனின் சிந்தையை பரிசுத்தமாக காணட்டும். தேவனின் பார்வையை பரிசுத்தமாக காணட்டும். தேவனின் செவிகளை பரிசுத்தமாக காணட்டும். அவருடைய சத்தம் மட்டும்தான் உள்ள வரணும். தேவனின் இருதயத்தை பரிசுத்தமாக காணட்டும். அவர் கண்கள் என்ன கண்டா போதும், அது பரிசுத்தமாயிரும். என் ஜீவியத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். தெளிவா நான் புரிந்துகிட்டேன். அந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களையும் பரத்துக்கு நேரம் வைத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, உன் பீடத்தில் தகன பலியானேன்.
அக்கினி இறக்குங்கப்பா, சுட்டெரித்துருங்கப்பா. என் பழைய நிலைமையெல்லாம் சுட்டெரித்துருங்க. என் பழைய சிந்தையெல்லாம் சுட்டெரித்துருங்க. ஜீசஸ், என் பழைய வாழ்க்கையெல்லாம் சுட்டெரித்துருங்கப்பா. ஜீவ பலியாய் நீ ஒப்பு கொடுக்கிறேன். அக்கினி இறக்குங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தகப்பனுக்கு ஒரு தரம் நன்றி சொல்லிட்டு, நன்றி நன்றி சொல்லிட்டு அப்படியே ஒப்பு கொடுங்க பாப்போம். உகந்த காணிக்கையா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா. நீங்க பாடிக்கொண்டே இருக்கும்போது அக்கினி இறங்கும். கண்களை மூடி உகந்த வாசனையா. ரிபாதாராபா உகர்ந்து மகிழுமையா. உதாராபோ சுகந்த வாசனையா. உகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகன பலியானே. ராஜா அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும். பழைய சூழ்நிலைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும். இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அப்படியே ஒரு நிமிஷம் எழுமி நிற்போம். எழுமி நின்று தேவ பிள்ளையே, ஒப்பு கொடுத்த உங்களை, ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த விரும்புகிறார். ஓ, நாளை பரிசுத்தமாக்கினார், இடத்தை பரிசுத்தமாக்கினார், சபையை பரிசுத்தமாக்கினார். தேவ பிள்ளையே, உங்களுடைய முதல் சுதந்திரம், தலைச்சன், முதற்பேனானவைகளெல்லாம் கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான சொல்லுங்க, வாய் திறந்து, ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட என்னை, அப்பா, அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட என் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீர், பாதுகாப்பீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து ஆண்டவரே எங்களை நடத்த போகிறது. அதற்காக 2 கரங்களையும் தட்டி, ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம், நீங்க தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.